ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்சிஸ் இன்ஃபோடெக். நமக்கு இப்போ ஒரு லேப்டாப் பேட்ரி ஒன்று சர்வீஸ் வந்திருக்கு. கஸ்டமர் சொன்னது என்னென்னா, பேட்ரி வந்து ஒர்க் பண்ணல, நாட் சார்ஜிங், பேக்கப் நிற்கலை, சார்ஜ் ஏறல அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்தோம். அதை இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து அதுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்ரி வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் பேட்ரி இருக்குன்ட்டு. ஒரு சில பேட்ரி வந்து சிப் மட்டும் எரர் இருக்கும், பயாஸ் வந்து ப்ராப்ளம் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேட்டரியில் வந்து செல்லு பல்ஜ் ஆயிரும், ஒரு சில பேட்டரியில் வந்து செல்லு வீக்காக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஒர்க்குக்கு போகணும். நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டரியோடைய இது என்னதுங்கிற டேட்டாவை ரீட் பண்ணி பார்ப்போம். இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாங்க் ஆகுது அப்படின்னா சிப்புக்கு தேவையான சப்ளை வராமல் இருக்கனால தான் டேட்டா ஃபுல்லாக பிளாங்காக வருது. இப்போ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக சிப்புக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் டேட்டா வரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்திருக்கு பாருங்கள். அதில் வந்து ஒரு செல்லு வந்து 1.7 வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். செல்லை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக செல்லை ஓப்பன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா சிப் ஆல்ரெடி லாக் ஆகிருக்குன்னா சிப் மூலிமா நம்மளோட பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண முடியாது, பூஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த செல்லு வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்கோ, இல்லை 2 செல்லோ 3 செல்லோ 4 செல்லோ இருக்குல்ல, எந்த செல் வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக டிவைஸ் இருக்குது நம்மள்ட்ட. அது மூலிமா வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி அந்த செல்லுடைய வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 3 வோல்ட்டாவது இருக்கணும். 3 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் பூஸ்டப் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். 3 வோல்ட் வந்து ஸ்டேபிளாக நிற்கணும் அந்த செல்லில். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். இது வந்து ஸ்டேபிள் பேலன்ஸ் சார்ஜர். நம்ம அது மூலிமா என்ன பண்ணுவோம்னா, நான் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு சைடு உள்ள செல்லுலேயே உனக்கு அந்த லோ வோல்டேஜ் செல் இருக்குது. அப்படி இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து சிங்கிள் செல்லில் தானே பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து சிங்கிள் செல்லுக்குள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸ் மூலயமா நம்ம வந்து அந்த செல்லை மட்டும் சார்ஜ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அதோடைய வோல்டேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கிள் செல்லு 3.7 வோல்ட் செட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் ரீடிங்கில் வந்து என்ன செல் வோல்டேஜ் இருந்துச்சோ ஃபஸ்ட்டு 1.7 வோல்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத காட்டும். அதை காட்டுச்சுன்னா நம்ம அதை வச்சு கெஸ் பண்ணலாம் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த 3 வோல்ட் அப் ஆனது வந்து அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா அந்த செல்லு வந்து ஓகே பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும். ஓகே 3 வோல்ட் தாண்டிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக நிற்கிதா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கையில வந்து நமக்கு வந்து 3 வோல்ட்டு ஸ்டேபிளாக நிற்கிது. இப்போ வந்து அந்த மிஷினில் திரும்ப போட்டு நம்மளுடைய சாஃப்ட்வேரில் திரும்ப அதை கனெக்ட் பண்ணி அதோடைய கண்டிஷன் வந்து செல் அப் ஆயிடுச்சா, சிப்பை வந்து அன்லாக் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துச்சான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து சிப்பை அன்லாக் பண்ணால் தான் சார்ஜ், என்ன தான் பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம வந்து சிப்பை அன்லாக் பண்ணாமல் நம்மளால் எஸ்எம்பஎஸ் சிப் இருக்குல்ல, எஸ்எம்பஎஸ்ங்கிறது ஒன்று எல்லா பேட்டரிலையும் இருக்குல்ல, அதை அப் பண்ணாமல் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்ளை பண்ணி தான் சிப்பை ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து செல்லுடைய வோல்டேஜ் வந்து சிப்புக்கு போய் நமக்கு இதாகலை. அப்ளை பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறோம். பண்ணி பார்த்ததில் ரீடு வந்து 3 வோல்ட்டு தாண்டிடுச்சு 2 செல்லுமே. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ அன்லாக் பண்ண போகிறோம். எஸ்எம்பஎஸ் சிப்பை வந்து ஐசி வந்து அன்லாக் பண்ண போகிறோம். பயாஸ் எல்லாமே பயாஸ் பேஸ்டு. பயாஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வோல்டேஜ் கீழே செல்லு போச்சுன்னா சிப்பை லாக் பண்ணிடணும், இத்தனை சைக்கிள் கொண்டு போயிடுச்சுன்னா சிப்பை லாக் பண்ணிடணும், பேட்டரியோட டெம்பரேச்சர் இவ்வளோ போச்சுன்னா சிப்பை லாக் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க வந்து பயாஸில் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பயாஸை நம்ம வந்து உள்ளே போய் எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணி சிப்பை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணி ஹெச்பி அன்லாக்னு வந்துச்சு. இப்போ போய் நம்ம சார்ஜ் எக்ஸ்டர்னலாக போட்டு பார்க்குறோம் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறத. அந்த கிராஃப் ஒன்று ஏறுது பார்த்தீங்களா, அந்த கிராஃப் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செல்லுடைய வோல்டேஜ் என்ன ஆம்ஸ் எடுத்துக்குது, என்ன வோல்டேஜ் எடுத்துக்குது, மொத்த ஓவரால் சிப்பும் எல்லாமே காட்டும். இப்போ சிப் அன்லாக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ரொசீஜர். இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இனிஷியலாக வந்து வோல்டேஜ் ஆம்ஸ் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா செல்லு வந்து ஃபுல்லாக டெட்டாக கிடந்தனால இந்த கர்வ் பார்த்தா தெரியும், கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போகும். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம போட்டதுக்கப்புறம் அது ஸ்டேபிளாகி ஒரே ஈவனாக போக ஆரம்பிச்சிடும்.
அது ஸ்டேபிளாக ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கஸ்டமர் வந்து மொத்தம் 2 பேட்டரி கொடுத்தாங்க ஒரே மாடலில். இன்னொரு செல்லையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. அதுவும் அதே மாதிரி ஒரு செல்லு வந்து 1.65 வோல்ட் இருந்துச்சு. அந்த செல் எதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பூஸ்ட் பண்ணுவோம் அதை. இந்த பேட்டரி பண்ண அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து 3 வோல்ட் அப் பண்ணணும் இந்த செல்லை. இந்த சைடு வந்து நம்ம வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அந்த சைடு தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ. அந்த சைடு ஓப்பன் பண்ணி அந்த சைடு உள்ள செல்லு தான் எனக்கு தெரிஞ்சு 1.65 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் 1.65 இருந்துச்சு. இப்போ வந்து இந்த செல்லு தான். இப்போ அப் பண்ணியாச்சு. நம்ம வந்து இது பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பழைய செல்லுடைய கண்டிஷன் வந்துருச்சு கரெக்டாக. இனி வந்து நம்ம வந்து இதை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணால் லேப்டாப் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இது சார்ஜ் ஏறிட்டுருக்கு. நம்ம இன்னொரு செல்லு அந்த பேட்டரியோடைய கண்டிஷன் வந்து 3 வோல்ட்டு மேலே போனதுக்கப்புறம் திரும்ப மிஷினில் போட்டு நம்ம எஸ்எம் பஸ் வந்து அப் ஆகிறது அளவுக்கு வோல்டேஜ் வந்து சப்ளை இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ போய் ரீடிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக ரீட் பண்ண முடியாது இப்போவும். ஏன்னா நமக்கு வந்து சிப் லாக்கில் இருக்குது. சிப் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக டிவைஸில் வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு இப்போ போய் ரீசெட் பண்ணுறோம். சிப்போடைய பயாஸை ப்ரோக்ராம் பண்ணுறோம். பயாஸ் வந்து ப்ரோக்ராம் எடிட் பண்ணி அது எரர்ஸை கிளியர் பண்ணணும். கிளியர் ஆகிட்டு சார்ஜ் ஏறும். கிராஃப் ஈவனாக போகுது பாருங்கள். ஓகே, நம்ம அப்போ வந்து திரும்ப ரீட் பண்ண பாருங்கள். இன்ஜெக்ட் பண்ணாமலே நமக்கு வந்து டேட்டாஸ் வந்துருச்சு. இப்போ திரும்ப போய் நம்ம சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது பார்க்கும்போது ஒரு அன்ஈவனாக போகுதுல்ல. இது ஃபஸ்ட்டு 2-3 டைம் சைக்கிளிங் வரையில் உங்களுக்கு வந்து அன்ஈவனாக தான் வரும். லாஸ்ட் டைம் சொன்னோம்ல போன பேட்டரிக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போ வந்து அதோட சார்ஜ் வந்து 1% 2% மேலே இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம டேரெக்டாக எடுத்து அதை வந்து நம்ம லேப்டாப்பில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டரிஸ் வரும். இது டெல்லோடைய இன்டர்னல் பேட்ரி, இதுவும் டெல்லோட இன்டர்னல் பேட்ரி, லினோவோடைய செகண்டரி பேட்ரி, ப்ரைமரி பேட்ரி சாரி, எல்லாமே நமக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. எல்லாமே நாட் ஒர்க்கிங் கண்டிஷன்லேருந்து இருக்குது. நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டரிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு லினோவோடைய எக்ஸ்டர்னல் பேட்ரி T480 மாடல் வரும் 47. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெல்லோட எக்ஸ்டர்னல் பேட்ரி வரும் காட்டுறேன் தான் இருக்குது. ஓகே, நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டரிஸ், எல்லா எக்ஸ்டர்னல் பேட்டரி, இன்டர்னல் பேட்டரி, செகண்டரி பேட்டரி, ப்ரைமரி பேட்டரி எல்லாமே லேப்டாப்ஸ் வந்து எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து எல்லா பேட்டரியும் ரெடி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் 80% to 90% பேட்டரிஸ் வந்து ரெடி ஆகிரும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், கிராஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஈவனாக போகுது பாருங்கள். அந்த மாதிரி ஈவனாக போச்சுன்னா பேட்டரி ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். நம்மளோட செல்லுடைய பர்சன்டேஜ் கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஹெல்த் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே. பேட்ரி இப்போ வந்து ரெடி டு சார்ஜ். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து ஒவ்வொரு பேட்டரியாக நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி சார்ஜ் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.